ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். நான் உங்கள் ஜாக்கி சேகர் நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். இது 50வது நாள் 51வது எபிசோட் நவம்பர் 25 ஒளிபரப்பான நிகழ்ச்சியுடைய முதல் பாகம். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற கியூஆர் கோட் அண்ட் இந்தியன் அண்ட் யூகே பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேபால் அக்கௌண்ட் யூஎஸில் இருக்கிறவங்களுக்காக இருக்குது. அதன் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை தெரிவிக்கலாம். இதுவரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கு நம்மளுடைய லைவில் நம்மளுக்கான சப்போர்ட்டை தெரிவித்த ஜம்பிள் ஜார்கன்ஸ் அவங்க, அதன் பிறகு வந்து தருண் விக்னேஷ், அதன் பிறகு வந்து அரவிந்தன், இவங்க 3 பேருக்குமே வந்து தேங்க்யூ ஸோ மச். தமிழ். நான் உங்கள் ஜாக்கி சேகர் நம்மோடு லைவ்ல இணைந்து உரையாட வந்திருக்கிறார். இது 50வது நாள் 51வது எபிசோட் நவம்பர் 25 அன்று ஒளிபரப்பான நிகழ்ச்சியுடைய ஒரு லைவ் ரிவ்யூ. ஸோ நிகழ்ச்சிக்கு வந்து காத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்க கடமைப்பட்டிருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான நிகழ்வுகளாக இந்த வீட்டில் பார்க்கறது வந்து வீடு ஒன்றாக்கிட்டாங்க. முதல் கேப்டனாக வந்து நம்ம தீபக் வந்தார். தீபக் வந்ததுமே அவருக்கு பாராட்டு மழை வந்து பொழிஞ்சார். அதுவும் இல்லை, இன்னைக்கு ஒரு நாள் தான் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன்னிலைப்படுத்தினார். ஸோ இது ப்ராசஸிங் வந்து நடந்தது. இன்னைக்கு நாமினேஷன் ப்ராசஸ்ஸு. அதில் வந்து மஞ்சள் வந்து அதிக ஓட்டுகள் வாங்கியிருந்தாங்க. வழக்கம் மாதிரி சாச்சனாவுக்கும் ஜாக்லினுக்குமான சண்டைகள், பிரச்சனைகள் இதெல்லாமும் இருந்தது. முத்துவுக்கும் அருணுக்குமான சண்டைகள் நடந்தது. அதே மாதிரி ஒரு வெட்டியா ஒரு காதல்னு சொல்லிட்டு ஒரு மொக்கையா ஒரு கிரிஞ்சான ஒரு காதல் அந்த வீட்டில் போயிட்டு இருக்குது. இந்த கரும்புச்ச காதல் எதுக்கு பண்றாங்கன்னே தெரியல. அதை பத்தின ஒரு விஷயமாவும் இது போயிட்டு இருந்ததுன்னு வச்சுக்காங்க. இதெல்லாம் தான் முக்கிய நிகழ்வுல இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயம். ஸோ இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். ஓகே, ப்ளீஸ். நிகழ்ச்சி வந்து முதல் நாள் இரவில் இருந்து ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆரம்பிக்கல. ராணுவ போய் எல்லார்கிட்டையும் பேசுறாரு. சரி, அது முன்னாடி இந்த ராணுவ அந்த விஷயம் கொஞ்சம் வந்தவங்க பேர் மட்டும் டக்குன்னு படிச்சுட்டு வந்துடுறேன். பிரபாகர், பிரியா, கௌரி, பாராமணி, ஆமி பிரசன்னா, பவானி, பாமதி, நாகூர், அபிநயாத்ரு, புவனா. அதன் பிறகு வந்து இது நான் அப்படியே படிக்கிறேன். புனிதா பொன்னுசுவாமி, சாந்தி அமல்ராஜ், ராஜீவன், வர்ஷா, ஜான்சன் மரியதாஸ், பார்கவி, ஆர் பன்னீர்செல்வம், எம் ராம்கி கிரண், அரவிந்தன் எஸ், திலோஷினி டேனியல், பிரியா பாலகுமார், ராதா சக்திவேல், இவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. எல்லாருமே வந்து ஹாய் சொல்லியிருக்காங்க. முக்கியமா வந்து முக்கியமான நிகழ்வுகள் நம்ம இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கிறப்ப பாத்தீங்க அப்படின்னா இன்டர் குவாலிட்டிஸ்ல வந்து பட்டர் பிஸ்கெட்டா பஜ்ஜியா அப்படிங்கறதுலாம் ஒரு டிஸ்கஷனா போயிட்டு இருக்கு. சார் நமக்கு இங்க எதுவும் வரமாட்டேங்குது சார். இல்ல மேடம், இந்த இது படம் போறதுக்கு முன்னாடி இந்த விசில் அடிச்சுட்டு தட்டு முறுக்கெல்லாம் வித்துட்டு இருக்கும்போது சவுண்ட் கேட்கும் தெரியுங்களா? அந்த மாதிரி ஏதோ நடந்துட்டு இருக்குது. விட்டுட்டு போவாங்க. ஓகே. சோ வந்தவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நேத்யா சதீஷ் அவங்களும் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆர் பன்னீர்செல்வம் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க. சரி, ரைட். இப்போ நம்ம போலாம். ஓகே, சொல்லுங்க. ஸோ ராணவ் வந்து முத நாள் ராத்திரி தர்ஷிகா கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ஓகே, என்ன டிஸ்கஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து இனிமே விளையாடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும், இந்த ஒரு அப்புறம் அந்த பவித்ராக்கும் அவருக்குமான ரிலேஷன்ஷிப்பையும் கொஞ்சம் பேச ஆரம்பிப்பாரு. அதுல வந்து தர்ஷிகா வர சொல்லுவாங்க, பவித்ரா கிட்ட நான் கூட சொல்லி பார்த்தேன், தர்ஷிகா இதான் வேலைன்னு நினைக்கிறேன், அவங்க ஜாப் சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் கூட வந்து இது இந்த இதுல என்னது பிரியங்கா வந்து தள்ளப்பட்டு இருந்தது அக்கல்ல வச்சுக்கிற அந்த பேக் அது இப்ப வந்து இடம் மாதிரி இருக்காது. அதேதான் அந்த மாதிரி நான் கூட வந்து இவள்கிட்ட சொன்னேன், பவித்ராட்ட ராணவ்லாம் ரொம்ப நல்ல பையன் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சும்மா ஒரு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ராணாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா எல்லார்கிட்டையும் பேசுறாரு. திடீர்னு நடுவுல பாத்துட்டு இருந்தீங்கன்னா ஆர்ஜே ஆனந்திட்ட பேசிட்டு இருக்காரு. ஒண்ணும் இல்ல, இந்த பக்கம் திரும்பினா வந்து தர்ஷிகாவும் லாஸ்டா ஏதோ ஊட்டிக்குவாங்க. இப்படி திரும்புற நேரத்துக்குள்ள சம்பவம் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து இந்த ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலன்னா இந்த வடிவேல கூப்பிடுவாங்க, இழுத்துன்னு போவாங்க. அவர் வந்து பதறுவார் அந்த ஃபர்ஸ்ட் நைட் முடிக்கிறதுக்கு. அந்த மாதிரி ஒரு இதுவா இருக்கிறாரு. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் இன்னொரு கிளிப் ஒன்று பார்க்கும்போது பார்த்தா அவர் வந்து அம்மாவை மிஸ் பண்ணுறாரு போல இருக்கு. பர்த்டே இல்லை நேற்று, அம்மாவை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னும் போது தர்ஷிகா வந்து அதுக்கு வந்து ஏதோ சொல்லுவாங்க, எல்லாம் பார்த்துக்குவாங்க போவாங்க, அம்மாவுக்கு வந்தா நீ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் மேட்டர். ஓகே. ஸோ இவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் மறுநாள் என்ன அப்படின்னா, இது மாடி வீடு ஜோடி வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டத்துல அதானே இது ஜோடி வீடு
இது மாடி வீடு. ரைட் வாங்க. அந்த பாடலுக்கு எல்லாரும் டான்ஸ் ஆடினாங்க. இந்த வீடு ஒன்னாயிடுச்சாமா. அதுக்கு வந்து ஒரு கிரிஞ்சா ஒரு சாங் செலக்ட் பண்ணிட்டாரு பிக் பாஸ். பட் ஓகே, எல்லாரும் டான்ஸ் ஓகேவா இருந்தது. அதன் பிறகு வந்து ஜெஃப்ரி, ராயன், விஜய் இவங்க எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. விஜய் விஷால் எல்லாருமே வந்து இதுல பேர் என்ன சொல்லுவாங்க, கார்டன் ஏரியால உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப என்னன்னா ராயன் வந்து சொல்லுவாப்ல, தீபக் பத்தி தான் பேச்சு வரும். எங்க கேப்டனே எங்க பக்கம்டா அப்படின்னு அவரை வந்து ஓ அப்ப அவரை நீங்க தான் போட போறீங்களா அப்படின்னுவாங்க. இதே இல்ல அவரை காப்பாத்துறதா எங்க வேலை அப்படின்னு ராயன். பட் அதுல வந்து ஒரு விஷயம் வந்து ஜெஃப்ரி கிட்டையும் விஜய் விஷால் கிட்டையும் வெளிப்படும். பிபி எல்லாம் காண்டுல போய்கிட்டு இருக்கான், அவன்லாம் எப்ப கிடைச்சாலும் வந்து அவர் வந்து இது பண்ணுவான் அப்படின்னு. நான் இல்ல சார், நீங்க அந்த மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லிட்டு ஜெஃப்ரி அதுல சொல்லுவாப்ல, அடுத்த வாரம் அவரே கேப்டன், அதுக்கு அடுத்த வாட்டி அவரே கேப்டன், அப்புறம் எப்பதான் நாமினேட் பண்றது, இந்த வாரமே நாமினேட் பண்ண முடியல அவரை அப்படின்னு சொல்லி ஜெஃப்ரி ஃபீல் பண்ணுவாரு. ஓரளவுக்கு இப்ப வந்து எல்லாருமே அந்த வீடு பிரிஞ்சதுக்கு அப்புறம் உண்மையிலேங்க இதை அவங்க கொண்டு வந்திருக்கலாம். முதல்லயே வீடு பிரிஞ்சதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு இப்ப இண்டிவிஜுவல் கேம்னு உடனே பயம் வந்து ஆரம்பிச்சிருச்சு. எப்படி இப்ப இது இண்டிவிஜுவல் கேமா இருந்திருக்கலாம், யார் செஞ்ச இதுன்னு தெரியல. அதுதான் எனக்கு தெரிஞ்ச ஆழ்வார்பட்ட குரூப்போடைய பி டீமோ இல்ல சி டீமோ அது வந்து மைக் ஒன்னு மைக் டூல வந்து பூந்து இந்த மாதிரி பண்ணலாம் ஐடியாவை கொடுத்து, ஆமா இதுவும் வந்து உண்மையா இருக்குமோ அப்படின்ற மாதிரி போய் கடைசியில வந்தாரையா வந்தாரையான்னு அவரு கூட்டு வர மாதிரியான வேலை பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த இடத்துல வந்து நாமளும் இப்ப ஒண்ணும் இல்ல, 27 வருஷமா இருக்கிற தீபக்குக்கே வந்து ஒருத்தர் வந்து கால கழுவி விடுற அளவுக்கு வந்து டைஹார்ட் ஃபேனா இருக்கிறார் ஒருத்தர். என்ன ஒண்ணு நீங்க சொல்லுங்க, உங்க என்னது சாசனம், என்னது என் உயிரே சாசனம், அந்த மாதிரி வந்து தீபக்குக்கே வந்து இவர் இருக்காரு, அருண் இருக்காரு. அப்படி இருக்கும்போது இத்தனை வருஷமா ரூல் ஓவர் பண்ண கமலுக்கு வந்து ஏன் விஜய் சேதுபதி நான் போய் சொதப்பிடுற தலைவரை நீ வந்துருங்க சொல்ல மாட்டாங்க. ஒரு டைஹார்டா சில விஷயங்கள் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கனவு உடல் பொருள் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு உட்காந்துருக்கேன். அந்த மாதிரி தானே ஒருத்தவங்களை பிடிக்குது அப்படின்னா எல்லாத்தையும் கொடுத்துடுறது தான். என்ன மேடம் சொன்னீங்க? ஒருத்தவங்களை பிடிக்கிறதுனா எல்லாத்தையும் கொடுத்துடுறது தான். ரைட், புரியுது புரியுது. அதாவது என்ன மேடம், அந்த டிபெண்டன்ட் சொல்லுவாங்க, அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம் இல்லையா? உடல் பொருள் ஈக்குவலா டிபெண்டன்ட்டாவது பண்ணி நம்ம கூட அவங்க இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு வர்றது சார். ஓகே, கூட இருந்தால் மட்டும் போதும், அதுதான் அந்த மாதிரி ஒரு ஃபீல். அது இப்ப இவரு சொன்னார் பாத்தீங்களா, யாரு விஷால், அது ஒரு ஃபீல், அந்த மாதிரி ஒரு ஃபீல் அது. சோ அந்த மாதிரி பண்ணிருக்கலாம் ஜாக்கி, அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? ஏன்னா நம்மளே வந்து எவ்வளோ நாளைக்கு ஒரு முட்டு குத்து இருந்தோம் எனக்கு தான் தெரியும். ஓகேங்களா, தவறே பண்ணாலும் முட்டுக்கள் வந்து அதிகமா தான் இருந்தது. பட் அப்படி வாட் இஸ் தி ப்ரொசீஜர் டு சேஞ்ச் தி ரூம் அப்படிங்கிற மாதிரி கேட்டோம். அதுதான் மேட்டர். சரியா? சரி, இதுக்கு அப்புறம் வந்து என்ன, அவரை நாமினேட் பண்ண முடியலன்னு பேசினதுக்கு அப்புறம் இந்த கிச்சன் டீம், குக்கிங் டீம், வெசல் வாஷிங் அப்படின்னு போட்டதுக்கு அப்புறம் இன்சார்ஜா ஒருத்தர் வந்து போடுவாராம், சார்ஜென்ட். அதுக்கு சௌந்தர்யா எல்லாத்தையும் விட்டுருவாங்க. ஃபர்ஸ்ட் கிச்சனுக்கு கை தூக்கிட்டு, சார்ஜென்ட் நானு உங்களை வச்சுக்கிறேன், காஃபி கப்பை யாராவது கழுவாம இருங்கடா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசிட்டு இருந்தாங்க. சோ இதுல ஒரு டாஸ்க் தீபக் சொன்னது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இட்ஸ் லைக் நோயிங் யுவர் ஃப்ரெண்ட். அதாவது இந்த நான் கேப்டனாக முடிக்கிறதுக்கு முன்ன இந்த வீட்டுல யாரையாவது ஒருத்தனையோ யாரையோ ஒருத்தவங்களையோ தெரியல அப்படிங்கிற பட்சத்துல அது யார், அவங்கள வந்து நீங்க நான் இந்த அளவுக்கு புரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து வீக்கெண்ட் அப்ப என்கிட்ட வந்து சொல்லலாம். இப்படிதான் நான் அவங்களோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தேன், இப்ப இப்படி பாக்குறேன் அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்ததுன்னா அதை நீங்க என்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அது ஒரு டாஸ்கா வந்து எல்லாருக்குமே கொடுப்பாரு. அது கேப்டனா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திருப்பி இங்க வந்து என்ன, விஜய் விஷாலுக்கும் தர்ஷிகாவுக்கும் சத்தியமா இல்ல, நான் யார்கிட்டயோ போய் நீ வந்து சத்தியமே செஞ்சுட்ட, அப்புறம் என்ன, அவங்க வந்து அயன் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. ஆமா, நான் சுடிதார் அயன் பண்ணும்போது அப்புறம் க்ரஷ், ஆனா இன்ட்ரெஸ்ட் இல்ல, க்ரஷ்ஷா, அப்புறம் நான் உன்னை ஹர்ட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அதே விஷயத்தை பேசுறேன். இப்ப 2 பேருக்குமே என்னன்னா, உனக்கு என்ன பிடிக்குது, எனக்கு உன்னை ஓரளவுக்கு பிடிக்குதான், பட்டு ஆனா இது வந்து பிடிக்கிறது அந்த மாதிரி பிடிக்கிறது இல்லை, ஆனா பிடிக்குது, எல்லாரை விட ரொம்ப பிடிக்குது, பட் அந்த மாதிரி இல்லை, அது இப்படி. ஆனா வந்து 2 பேரும் வெக்கப்பட்டுக்கிறாங்க, அப்பப்போ எடுத்து கேக் ஊட்டிக்கிறாங்க. எனக்கு இது பிடிக்கல சுத்தமா, அந்த மாதிரி பிடிக்குது அவங்களுக்கு 2 பேருக்கும். இந்த கிளவுஸை பற்றி சொல்லி ஆகணும். ப்ளீஸ். என் வாழ்க்கையில் வந்து இப்போ தான் வந்து இந்த கிளவுஸ் வந்து வந்திருக்கு. தம்பி தியாகு தான் வாங்கி அனுப்பிச்சான். ஏன்னா ஒரு ஸ்னோவில் வந்து போய் அந்த என்ன கிளாத்து கிளவுஸை போட்டுன்னு போய் பனியை காரில் இருக்கிற தள்ளி விட்றன்னு போய் எடுத்தால் கட்சில் எல்லாம் அப்படியே கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. செம்ம கீழே கால்லாம் வந்து ஷூலாம் உள்ளார தண்ணி, அதான் எல்லாம் ஈரமாகி ஒரு மாதிரி ஆயிடுச்சு, எல்லாம் கால்லாம் மறுத்து எடுத்தால் கையோ வந்துடும் பொழுது அந்த மாதிரி இருந்தது.
இது வந்து என்னன்னா இதுக்கு ஒரு பின்னணி இருக்கு. இதை வச்சு கொலையே பண்ணலாம். அந்த காதலில் ஈடுபட்ட 2 பேரையும் விட்டிங்கன்னா போய் இந்த இதுலேயே தடயம் இல்லாமல் ஏதாவது பண்ணிட்டு வந்துடுவேன். ஆக்சுவலி இப்போ ஃப்ளைட்டு டிக்கெட் வேறு பார்த்தா ஏற்றி வச்சிருக்காங்க 800 பவுண்டு 900 பவுண்டு. என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. அல்லு அர்ஜுன் மாதிரி வந்து ப்ரைவேட் ஜெட்லேயும் வந்து இறங்க முடியல இதுக்கு புஷ்பா 2க்கு வந்து விளம்பரத்துக்கு. அந்த மாதிரி ஒரு சூழல். ஆனால் இதுக்கு பின்னாடி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் காலங்கள்லாம் இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அவர் வந்து கெட்டவராக தான் இருப்பார். வில்லன் தான் இப்படி வச்சு டிங் டிங்னு சவுப் லைட்லாம் அடிக்கும். நான் என்னைக்கு நல்லவன்னு சொல்லியிருக்கேன். நான் வில்லன் தான் எப்பயுமே. ரைட். அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இந்த இந்த கிளவுஸுக்கு பின்னாடி வந்து ஊமை வழிகளில் வில்லன் வந்து இது மாதிரி போட்டுட்டு இருப்பார். இந்த கிளவுஸு அப்புறம் ஜெய்சங்கர் படத்தில் வந்து இந்த மாதிரியான க்ளவுஸுக்கு வந்து நிறைய வேல்யூஸ் இருக்கும். வில்லன்லாம் நிறைய போட்டுருப்பாங்க. நம்பியார் நிறைய போட்டுக்குவார். முக்கியமாக வந்து ரொம்ப பணக்காரவங்க வில்லனாக இருந்தால் அவங்க இதை தான் போட்டுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வந்து கலைஞனில் தலைவர் வந்து இதை போட்டுருப்பார். கலைஞன் கட்டு காவல் விட்டோடும் காற்றை போல. அதில் இந்த க்ளவுஸு. அப்புறம் ரொம்ப வந்து க்ளவுஸ் மேலே ரொம்ப விருப்பம்னா ஆர்மர் ஆஃப் காட்டில் ஜாக்கி வந்து போட்டுக்கிட்டு ஃபைட் பண்ணும்போது அந்த க்ளவுஸ். ஸோ இந்த க்ளவுஸுடைய பயன்பாடு எனக்கு உண்மையிலே இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் அதனுடைய பயன்பாடு அந்த குளிருக்கு எதமான விஷயங்கள் இருந்து இது கொஞ்சம் இதில் இது லெதராக இருக்கிறதுனால இன்னும் நல்லாவே இருக்கு. நீங்க பாட்டுறதுக்கு நிறைய ஆங்கில படங்கள்ல ஹீரோயின் போட்டுருந்துருப்பாங்களே ஜாக்கி. மேடம் அது உண்மைதான் மேடம். மேட்ருக்கு முன்னாடி எப்போ பார்த்தாலும் இந்த தலைமுடி அவுத்து விட்டுருவாங்க மேடம். அது எதுக்குன்னே தெரியாது மேடம். நானும் எல்லா படத்துலையும் பார்த்துட்டேன் மேடம். அது வந்து என்னுடைய பெரிய கேள்வி. அதாவது எல்லாம் அவுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் தலைமுடியை தான் அவுத்து விடுவாள். அது தெரியவே தெரியாது. எப்போ கிஸ் பண்ணுறது கூட ரொம்ப பிரச்சனையாக இருக்கு மேடம். அது என்னன்னே தெரியல எனக்கு இது எப்படின்ட்டு. ஏன்னா அதில் ஷார்ட் எடுக்கும்போது கட் பண்ணி எடுக்கும்போது முடிவு அவுத்து விடுவாங்க. ஆனால் பட் இது ப்ராக்டிகலாக இட்ஸ் நான்சென்ஸ் திங். நான் க்ளவுஸை பற்றி பேசிட்டு இருந்தேன். எஸ் க்ளவுஸ் ஆல்சோ க்ளவுஸ் ஹீல்ஸ் ஹீல்ஸ் கூட அவுக்க மாட்டாங்க சார். நான் ஹீல்ஸே அவுக்க மாட்டாங்க. அந்த ஹீல்ஸ் அவுத்து தொலைங்க வேண்டாம். நானும் முதல்ல அவுத்து போட்டுட்டு தான் மறுவேலையே பார்ப்பேன். அந்த ஹீல்ஸ் வேறு எப்போ பார்த்தாலும் அந்த ரங்கத்தில் தூக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இட் நான்சென்ஸ். எஸ் ஐ நோ. நான் கேட்டது க்ளவுஸ் நிறைய ஆங்கில படங்கள்ல போட்டிருப்பாங்களே. அதான் லேடிஸ் நிறைய பேர் போட்டிருப்பாங்களே அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு எடுத்துட்டு வந்து புதின் கூட அப்பப்போ போட்டுருப்பாரு மேடம். ஒண்ணுமே இல்லை விட்டுருங்க. ஓகேவா? அதனால இவர் அவங்களை ஹர்ட் பண்ண வேணாம்னு முடிவு பண்ணிட்டாராம். புரிஞ்சா? முத்து அது வந்து கேட்கும்போது முத்து பாத்துருவாப்ல அதை இந்த உங்க கேம் அஃபெக்ட் ஆகாத மாதிரி பாத்துக்கம்மா அப்படின்ட்டு இவர்கிட்ட சொல்லுவாரு. ரஷ்யா கிட்ட. இதன் பிறகு வந்து என்ன அப்படின்னு கவனிச்சிங்கன்னா இவங்களாவே ஒரு ரேங்கிங் டாஸ்க்னு ஒன்று வைப்பாங்க. வச்சு அதில் வந்து சௌந்தர்யாவையும் ஜாக்லினும் வச்சிருப்பாங்க. அவ்வளவுதான். இதுல என்ன காமெடினா இது எந்த மக்கள் கிட்ட கேக்குறாங்கன்னு எனக்கும் தெரியல. அது என்னவோ மக்கள்கிட்ட கேட்டாங்க. உள்ளார வந்ததுமே இந்த கேள்வி கேட்கறதுக்கு இப்ப அனுப்பி வைப்பாங்க தெரியுமா, இதுதான் கேட்கணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி கதைன்னு வச்சுக்காங்களா இது. அதுதான் அந்த மாதிரி கேட்டு கடைசியில என்ன செஞ்சாங்க அப்படின்னா ரேங்க் 1ல அன்ஷிதாவா, ரேங்க் 2ல பவித்ராவாம், ரேங்க் 3ல தர்ஷிகாவாம், ரேங்க் 4ல சாச்சனா அப்படின்னாங்க பாருங்க. அதுக்கப்புறம் 5th தான் ஜாக்லினா. சரி இதுக்கப்புறம் அதுல என்னத்த ரேங்க் அப்படின்ற மாதிரி புரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் மீதி இருக்கிறவங்கன்ற மாதிரி கொடுத்து முடிச்சு விட்டாங்க. இதன் பிறகு ஆனந்தியும் பவித்ராவும் பேசிப்பாங்க. ஜெஃப்ரி பயங்கரமா மாறிட்டாப்ல. அவரு வந்து நிறைய என்ன சொல்றது இப்ப ஒரு மாதிரி அவன் எங்கதான் தெரியறான். சும்மா சனிக்கிழமைனா வந்து பேசுறான், அது கை தட்டுறாங்க. அது மட்டுமே கேம் இல்லல்ல. யாரு சொல்லுவாங்க? பவித்ரா சொல்லுவாங்க. அது கூடவே ஊங்கொட்டி சொல்றது யாருன்னு ஆனந்தி. இவங்களே வந்து வீக்கெண்ட்ல மட்டும் தான் பேசுறாங்களே. சப்ஜெக்ட்டுக்கு வீக்கெண்ட்ல தான் உயிரே வருது. இந்த ஹவுஸ்மேட் 2 வீடும் ஒன்னானதுலயும் சரி, ஆண்கள் பெண்கள் ஒன்னானதும் எனக்கு மிகுந்த சந்தோஷம். என்னன்னா ஆனந்தியுடைய முகத்திலே ரஞ்சித் கீச்சது தான். எனக்கு மத்தவங்க கீச்சதெல்லாம் கூட இல்ல. சப்ஜெக்டை பத்தி பேசுதேன்ற மாதிரி ஆனதுதான் இதுல வந்து மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். அதான் வந்து பாரதி சொன்ன மாதிரி இந்த கிரிஞ்சு லவ் வந்து நிறைய டைம் வந்து 1 hour டைம் வந்து நிறைய சாப்பிட்டுடுச்சு அப்படின்ற மாதிரி விஷயத்தையும் சொல்லியிருக்கா. சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா யார் வந்திருக்காங்கன்னு நான் சொல்லிட்டுங்களா? பின்னாடி இருக்கிற கமெண்ட்லாம் அப்படியே படிச்சுங்க. ஐ மீன் வந்தவங்களாம் வணக்கம் சொல்றேன். நான் முக்கியமான கமெண்ட் நான் பாத்துக்கிறேன். ஏன்னா கமெண்ட்ல போனா ரொம்ப நேரம் ஆயிடும். நேத்யா சதீஷ், நிமாலினி வேந்தன், ராம்கி கிரண், சங்கீதா சண்முகம், அதன் கீழே அரவிந்தன் எஸ்பிஎஸ், அதுக்கப்புறம் கலைவாணி ரங்கசாமி, ரஷ்யா சுரேஷ்குமார், சுதாராணி, ஜிஏஎஸ்வி, அவங்க வந்து லோகா அண்ட் ஹேமலதா. அதுக்கப்புறம் ஜிகே, செல்வியார், யுவராணி, சிவா, அமுதா விஜய், அனிதா சுரேஷ் மீதாங்க. ஜிகே, ஆமா ஜிகே, அமுதா விஜய், கந்தசாமி அண்ட் ரதி. ஓகே ஃபைன். ஸோ இன்னைக்கு வந்து லேட் ஆனதுக்கு மிக முக்கிய காரணம், இவ்வளவு நேரம் ஆனது காரணம் ஆக்சுவலி 2 to 3 வந்துடும். இன்னைக்கு ரொம்ப லேட்டாக இருந்து நம்ம வீட்டு அம்மா படிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஏதோ என்னது
கிச்சன் இது அவங்களுக்கு வந்து ஃபுட் அண்ட் டெக் இருக்கு. டெக் அதுக்கு போய் எல்லா பொருளையும் வாங்கி வரதுக்கு அலைஞ்சானா எல்லாமே வேற லெவல்ல இருக்குன்னு வச்சுக்காங்க. நம்ம பலசருக்கு அண்ணாச்சி கடைக்கு போயிட்டு சொன்னா டக்கு டக்குன்னு எல்லாம் கொடுத்துருவோம். இது ஒரு ரேக்கா அலைஞ்சிட்டு இருக்க வேண்டியதா இருக்குது. சில இதெல்லாம் வருது கரெக்டா டக்கு டக்குன்னு ஹில்ஸை போட்டு வருதுங்க, கப்பு கப்புன்னு போய் அது மாதிரி டக்குன்னு எடுத்து தகாலம் போட்டு போயிட்டே இருக்குதுங்க. நாம தான் மொத்தம் எல்லா இடத்துலையும் அலைஞ்சு தேடிட்டு இருக்க வேண்டியதா இருக்குது. சரி விடுங்க. புதுசு இல்லையா ஜாக்கி, அதுக்கு அப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் பழகி. ஆமா ஆமா. ஓகேவா, நீங்க இன்னும் உங்களுக்கு ஒரு தோழிகள், ஆங்கில தோழிகள் கிடைச்சிட்டாங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்லாதான் இருக்கும். அதுதான் எங்க அதுதான் சொல்லி இங்க தமிழ்லயாவது பேசி ஈஸியா தான் கரெக்ட் பண்ணிடலாம். அங்க ஒன்னும் அச்சாக உற்சாகன்னு கூட இவளுக்கு கிட்டே ஏதோ பாடிக்கிட்டே கரெக்ட் பண்ணல. இந்தியாவில் கிடையாது. எல்லாம் பாட்டு அப்படின்றாளுங்க டமால்னு. ஓகே. ஸோ இதன் பிறகு வந்து ஸோ ஆனந்தி ஜெஃப்ரியை பற்றிலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதன் பேர் வந்து தீபக் வந்து வேற மாதிரியான ஒரு கேம் பிளே பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. அவர் வந்து வீட்டில் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாராம். ஆனாலும் கூட வந்து அதை வந்து காமிக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிஸ்கஷனும். அதே மாதிரி அருண் அண்ட் தீபக் ரெண்டு பேருமே சொல்லுவாங்க. இதுல தீபக் என்ன அப்படின்னா, அவருக்கு இன்இக்வாலிட்டி இருந்தாலும் அந்த ஃபேவரட்டிசம் இருந்தாலும் கூட அப்படியே இப்ப கொஞ்சம் மாறிட்டே வராராம். ஏன்னா அவர் கொஞ்சம் போன வாட்டியே அவர் வந்து கொஞ்சம் அந்த ராஜாராணி டாஸ்க்ல கொஞ்சம் அப்படியே மாறுற மாதிரி வந்தாரு. இப்ப வந்து அதுல வந்து ரொம்ப அப்படியே வந்து சாச்சனா திடீர்னு அவங்க வந்து ஜாயின் பண்ணுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, அவர்கிட்ட தான் வந்து இந்த வீட்டுல வந்து யாரு வந்து கில்லன் இது என்னமோ அப்படின்னு கேட்கும் பொழுது கூட நான் தீபக் தான் சொன்னேன். அவரோட எனக்கு ஒரு கனெக்டே வரல. இல்ல அவங்க முதல்ல இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இன்னும் பயங்கரமா அழுதுன்னு இருப்பாங்க. அதை கிளிப்பா பார்த்தேன்னு நினைக்கிறேன். போய் ஆர்ஜே ஆனந்தி கிட்ட அப்படி அழுவாங்க. ஆமாமா, ஆர்ஜே ஆனந்தி கிட்ட அழுகிறதுக்கு கதை என்னன்னா, இவங்க அழுதாங்க இல்லையா, அதை வந்து ஜாக்லின் வந்து பாத்ரூம்ல இருக்கிற அழுதுட்டு இருக்கிற பொண்ணை வெளியே கூட்டு அசிங்கப்படுத்திட்டாங்க. எல்லாரும் மணியும் அழ வச்சுட்டாங்க. அப்ப உடனே ஆனந்தி, இது இந்த நம்ம ஸ்கிரிப்ட்ல இது கிடையாது, இது தப்பா போகுது. இல்ல ஜாக்லின் வந்து அப்படி பண்ணல, உன்னை சமாதானப்படுத்தி தான் பண்ண, அதை நானும் பார்த்தேன். ஆனா வந்து அப்படின்ற மாதிரி இது மாத்திச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எதுக்குமா மைக் எட்டு பண்ண? எனக்கு தெரிஞ்சு இத்தனை 8 சீசன்ல அழ போறாங்கன்னா மைக் அவுத்து வச்சிருவாங்க, கோவமா பாத்ரூம் போவாங்க, அழுவாங்க, கொசு விடுவாங்க, ஏதோ பண்ணுவாங்க, வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சீசன்ல எதுக்குமா நீ மைக் கட்டு பண்ண போ, பாத்ரூம் எதுக்கு மைக் கட்டு போன? ஏன்னா அப்பதான் அழகு தெரியும். இந்த கதை இங்கதான் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு விஷயத்த பண்ணிட்டு அழுதுட்டு வந்தேன் அப்படிம்பாங்க. சோ அந்த ஒரு கதை. இன்னொரு ஒரு கதையும் பார்த்தேன் ஜாக்கி, அதையும் இங்கேயே சொல்லிடுறேன். கேக்கு கேக் யார் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த கிளிப்பை பார்த்தேன் ஜாக்கி. அப்படி கத்துவாங்க எல்லாரையும். எப்படி எடுப்பீங்க? நான் யாருக்கிட்டயாவது கேட்டேனா? மகாராஜா பொண்ணுன்னா சும்மா வாங்க. உண்மையில எல்லாம் சொல்லிட்டு முத்து வந்து ஏன்டா கோவப்படாது, சரி விடு அப்படின்னு. நான் எங்க கோவப்பட்டேன், இது என் மூணாவது கேக்கு, மூணாவது பங்கு. ஆனா பேசும்போது பாத்தீங்கன்னா யார்ட்டையுமே நான் கேட்கல, ஏன் பங்கு தானே அது அப்படின்னு பேசினேன். நேத்து கூட வந்து நம்ம கிச்சன் இன்சார்ஜை வந்து நம்ம இனிமேல் பாத்துக்கணும். யாரு? நம்ம அருண். கிச்சன் திங்ஸை பார்த்துக்கணும், திருடி திண்டுவாங்க, பார்த்துக்கணும், ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். பொதுவாக வந்துடுது இதுக்கப்புறம் திருடி தின்ன கூட்டமே இதுதான். நைட்டு ஊராமூட்டு ரேஷன்லாம் எடுத்து தீனி தின்னு அதை வந்து எக்ஸ்ட்ரா நக்கு புக்கி நக்கி வேலை பார்த்தது இந்த குரூப் தான். இதுங்க சொல்லுது. இன்னொருத்தவங்க எஸ் சொல்லுங்க. இல்ல இன்னைக்கு நடந்ததை வச்சு கண்டிப்பா இது ஒரு டாஸ்கா வரும் பாருங்க. நம்ம எல்லாம் ஆற்றாமையில பேசணும்ல, துருண்டு சாம்பார ஊத்துனதுக்கு முத்து சண்டை போட்டாருல, அத கண்டிப்பா ஒரு டாஸ்கா வைப்பாங்க பாரு. ஏன் ரேஷன் அது எப்படி கொட்டலாம் அப்படின்னாருல, அந்த மாதிரி இவங்க திருடி தின்னதெல்லாம் கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் வெளியில வரும்ன்றது என்னுடைய ஆழ்ந்த நம்பிக்கை. பாப்போம். இதுக்கப்புறமாவது அந்த ஓப்பனா அந்த ஸ்கிரீன்ல போட்டு அடிச்சா குமாங்குத்து குத்திடுவாங்க. அதேதான். ஆனா எனக்கு என்னங்க, இப்ப எனக்கு ஒரு விஷயம் ஒண்ணு புரியல இந்த இடத்துல. நான் உண்மையிலே இதை நான் பேசியே ஆகணுன்றதுக்காக தான். இப்போ பாராமணி சொல்கிறாங்க, தீபக் வந்து எப்படி ஒரே நாளில் வந்து தீபக் வந்து தேர்ந்தெடுக்க முடியும், மற்றவங்களை கடுப்பேற்றுறாங்க கொண்டாங்களான்ட்டு. இப்போ அருணுக்கு 5 இருப்பேனா, அதை தான் நானும் சொல்லுவேன். இவருக்கு 5 பூவான், மஞ்சரிக்கு 3 பட்டனா. எனக்கு இது புரியல எனக்கு. இல்லை இந்த கிரியேட்டிவ் டீம்னு அதில் பொம்பளைங்க ஏதாவது இருப்பாங்களா? இவங்களாம் வீட்டில் போய் பொம்பளைங்க கூட ஏதாவது சோத்துக்கத்தை போடுவாங்களா? இந்த டீமில் இருக்கிற நாளாக என் வீட்டில் இருந்தால் நான் சோறே போட மாட்டேன், வெளியேறு அப்படின்றனாலாம். இல்லை அது யோசிச்சு பாருங்க. அந்த பொண்ணுக்கு 3 ஆம்பளை எங்கள் அப்பா தான் சொல்லுவார். சரி அது இங்கெல்லாம் சொல்ல முடியாது. இல்லை எனக்கு புரியல எனக்கு. அந்த பொண்ணுக்கு 3 அது சரியா படுது, ரைட்டா பண்ணுது. அப்படி பார்த்தா மஞ்சரி, அதாவது அருணை விட மஞ்சரி பெஸ்ட் தான் என்னை பொறுத்தவரையிலையும். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது 3 வந்து அருணுக்கு, 5 அருணுக்கு, 3 மஞ்சரிக்கு, 5 இவருக்குன்னா எனக்கு புரியவே இல்லை எனக்கு. என்ன நீங்கள்
காமிக்க வரீங்க இல்ல முக்கியமா இந்த சீரியல் கோஷ்டி அப்படின்றதுனால அந்த டீம்லயே அப்படிதான் இருக்காங்களா? இவங்களுக்கு வந்து இந்த சமூக நீதினா என்னன்னு தெரியுமா? இந்த சரிசமம் அப்படிலாம் ஏதாவது தெரியுமா? அதெல்லாம் எனக்கு ஒன்றும் புரியவே இல்லைங்க. எனக்கு அவங்களும் கேட்க மாட்டாங்க, உள்ள இருக்கிறவங்களும் கேட்க மாட்டாங்க. வெளியில இருந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி வராரு அவரு. அப்பா அற்புதம். அவரும் எதுவுமே கேட்க மாட்டாரு. அவர் கேட்கிற பிரச்சனையிலே ஜாம் பாட்டில் பிரச்சனை. ஆமா, ஏன் அவங்க சண்டையை தடுத்து விடல? ஆமா, நீங்க சண்டை தடுத்து விடல. நீங்க சளியில தும்பும் போது டக்குன்னு இது பக்கத்துல வந்து அந்த இது என்னது டிஷ்யூ பேப்பர் எடுத்து கொடுக்க வேண்டியதானே? சும்மா தானே உட்காந்து நீங்க எது கொடுக்க வேண்டியதானே அந்த பொண்ணுக்குன்றதான் கேட்கல. இன்னும் அதுதான் இந்த மாதிரி வாயை தொடச்சு விடுறதுக்கான வேலைகள்லாம் ஏன் பண்ணலன்னுலாம் கேட்கல. மத்த எல்லாமே கேட்டுச்சு. அதாவது பேசாத சாச்சனாவை வந்து திரும்ப திரும்ப ஏன் பேசல அப்படின்னு சொல்லிட்டு சாச்சனான்றனே சத்யாவை அவரை வந்து திரும்ப திரும்ப அதே கேள்வியை கேட்டு நிற்பாரு. சரி விடுங்க, அதுக்கு அடுத்ததான் இந்த பூச்செடியை வச்சிருந்தேன். 5 பூவை கொடுத்துட்டு அதே மாதிரி வந்து அப்பப்ப தீபக் சூப்பர், தீபக் ஆல் தி பெஸ்ட், தீபக் அப்படின்னு சில விஷயங்களை இனிஷியேட்டிவ் பண்ணாருன்றதுல மாற்று கருத்தே கிடையாது. நானும் சொல்றேன், இதே மாதிரியான ஒரு விஷயத்தையும் எல்லாம் பண்ணா எல்லாருமே தான் பண்ணிருப்பாங்க. எல்லா விஷயத்தை விட இன்னொரு விஷயம் இருக்கு ஜாக்கி. குதூகலமான மனநிலையில இருக்காங்க, 2 பேரும் ஒன்னாக்கிட்டாங்க. நீங்க வந்து ஒரு கோடை போட்டு விட்டு டாஸ்க் பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணி, இப்ப எதுவுமே இல்ல. அந்த மாதிரியான சண்டைகள் தீபக் கிடையவே கிடையாது. யோசிச்சு பாருங்க, எல்லாத்துலயே வந்து இவர் தான் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி எப்படி சொல்ல முடியும்? அதை விட எப்படி நீங்க 5 கொடுக்க முடியும்ன்றதான் என்னுடைய கேள்வி. புரியுதுங்களா? 5 எதுக்கு எப்படி நீங்க கொடுக்கலாம் அப்படின்றதான் கேள்வி. அப்ப ஏன் நடுவுல 3 கொடுத்தீங்க? அப்ப அது என்னதுக்கு புரியல எனக்கு. கொடுக்கும் போதே 5 பட்டன் கொடுத்து விட்டுருக்கணும்ல. அது என்னது அது அப்படின்றது இதுதான் வந்து தருணம் போட்டிருக்காப்புல இருக்கு. நான் அதை பார்க்கவே இல்லை. அதே மாதிரி கலைவாணி வந்து என்ன சொன்னது வந்து 2 டைப் ஆஃப் வின்னர்ஸ். ஒன்னு வந்து ஆரி மாதிரி அறம் பேசுறவங்க, இல்ல வந்து இன்னொன்னு வந்து அசீம் மாதிரி வந்து டர்ட்டி கேம் பண்றவங்க. ஸோ முத்து வந்து அசீம் மாதிரியான டாக்டிஸும் போட்ராய் வந்து அறம் மாதிரியான விஷயத்தையும் வந்து முத்து பண்றாரு அப்படின்றதுதான் கலைவாணியோட ஸ்டேட்மெண்ட். I think this season winner is not Muthukumar. Winner name start with letter R, maybe Rayan or Rano, not சுதாரேஷன் சொல்றாங்க. போற போக பார்த்தா அப்படிதான் இருக்கணும். ஆமா, இது ரொம்ப நாளா ஒரு கெஸ்ஸிங் போட்டு இந்த வாட்டி வர்றவர் ஆறா தான் இருக்கணும் அப்படிங்கிற அரவிந்த் எஸ்பிஎஸும் அந்த ரிப்பன் கணக்கு தான் வந்து எப்படி அவங்க கொடுக்கலாம் அப்படின்றதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹேமலதா மலேசியா ஃபைனலி டு சி போத் இன் லைவ் லைக் டவுன். ஸோ ஆனந்தி மேக்சிமம் கிரிஞ்சு அப்படின்றது அந்த ராதாசக்திகள் சொன்னது தான். உண்மையிலேயே இன்னைக்கு ஆனந்தியோட முகத்திரை எல்லாமே கிழிஞ்சது. அதேதான், அது உண்மையிலே பாராட்டக்கூடிய இதுதான். பிரின்ஸ்லி அவங்க சொல்லியிருந்தாங்க ரொம்ப ஃபர்ஸ்ட் எப்ப பாரு வந்து ஜாக்லின் தான் நாமினேட் பண்றாங்க அப்படிங்கறதையும் அவங்க ரொம்ப அழுதுட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்லுவாங்க. இதுல நாமினேட் பண்ணலாங்க. நாமினேட் பண்ண காரணம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் அந்த தர்ஷா குப்தா இருந்தாங்க பாருங்க, அவங்க போய் எத்தனை வாரம் ஆகுது. தர்ஷா குப்தா இருக்கிறப்ப ஜாலியா ரம்யா இருக்கியா ரம்யா அப்படின்னு கேட்டாங்கல்ல, அது அவரை மனதளவுல அவர் பாதிச்சுட்டாரு. என்ன இருந்தாலும் அள்ளு விட்டுருக்கும்ல ஜாக்கி, அது அள்ளுதான் விடணும். நீங்க அதுக்காக அதுதாங்க அவருக்கு கான்பிடண்டே கிடையாதுங்க. அதுதான் மேட்ரு, அதுதான் பிரச்சனை. யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா நீங்க அவங்க வைஃப் கேட்டுவாங்களா? சப்மிசிவ் அந்த மாதிரியான ஆளா இருப்பார் போகுது. யாரு கண்டா திடீர்னு வந்து இந்த மாதிரி எல்லாவது சரி விடுங்க, என்னத்த சொல்றது. இல்ல அதே மாதிரிதான் வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பட்டன் வந்து இவங்க கிட்ட இருந்து எடுக்கிறப்ப இதே தான் பண்ணாங்க. மஞ்சரி கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் பட்டன் எடுப்பார் தெரியுமா? ஆமா, என்னைக்கோ நடந்த விஷயத்துக்கு தான் அவர் எடுப்பாரு. ஆமா, அதேதான். அந்த மாதிரி இவங்க யாருமே அதை வந்து கேட்கற. இப்ப இன்னொன்னு இதை ராயன் சொன்ன ஐடியா கரெக்ட். போய் கேட்காத, பெரிய ஆளாக்காத, நடந்தாச்சு. பெரிய ஆளாக்காத வந்து ஒரு ஸ்லோ பாய்சன். ஆமா, ரொம்ப ஸ்வீட்டான ஆளு. சோ ஸ்வீட் அவன் வந்து அப்படியே he can't be sweet to everybodyங்கற மாதிரி நம்ம அடிக்கடி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ரொம்ப ஸ்வீட். சத்யா இஸ் டூ ஸ்வீட் அப்படினு. டூ ஸ்வீட். இன்னொன்னு இந்த வீடுங்க பிரிஞ்சதுனால மொக்கமோகன்லாம் அதுல உள்ள இருந்தாங்க. ஆமா, யோசிச்சு பாருங்க. இதுல வந்து என்னன்னா யாரு அந்த பேர்லாம் பாருங்க, ரொம்ப கொடுமையான பேருங்க அதெல்லாம். யாரு சத்யா இந்த இதுல மாட்டணும், அதாவது தப்பிக்கிறதுங்க. இல்ல தப்பிக்கிறதுல சத்யா தப்பிக்கல. இல்ல நான் சொல்றது என்னன்னா, இந்த ஒரு சிங்கிளா இருக்குறதுல வந்து இவங்க எல்லாம் வந்து மறைஞ்சுக்கிட்டவங்கன்னு சொல்றேன் மேடம். ஆமா ஆமா, இந்த ஆண்கள் பெண்கள்ன்ற அதுல வந்து பின்னாடி மறைஞ்சுக்கிட்டோம். ஆனந்தி, சத்யா, இதுங்கெல்லாம் வந்து சத்யா கூட இல்ல சத்யா கூட ஒரு இடத்துல நீங்க அந்த கேம், இந்த கேம்லாம் பிசிக்கல் கேம்லாம் கொஞ்சம் பண்ணுவாரு. ஆனந்தி அதுக்கும் கிடையாது. இல்ல சொல்ற மற்றபடியெல்லாம் வந்து வேற எதுலையுமே வந்து ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறதுலயோ இல்ல ஒரு விஷயத்த வந்து உடைச்சு பேசுறதுலயோ வேஸ்ட் தான். உண்மை. சத்யா, ஆனந்தி, ரஞ்சித், முக்கியமா ரஞ்சித், நான் முன்னாடி சொல்ற மாதிரி அருண்லாம் வந்து எப்பயோ போயிருக்க வேண்டிய கேஸ் இதெல்லாம். ராணவ்,
இவெல்லாம் ஒண்ணுமே கிடையாது ஆக்சுவலி. உண்மை. இதுல அருணுக்கு வந்து கொஞ்சம் என்ன அப்படின்னா இப்ப தைரியம் ஆயிடுச்சு அவருக்கு. வீடு பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் முத்துக்கிட்ட வந்து சிவா வந்து வேற லெவல். சாச்சனா வந்ததுக்கு அப்புறமே நம்ம சொன்னோம் இவங்களை ஏன் திரும்பி அழைத்து கொண்டு வந்தார்கள்ன்ற மாதிரி நமக்கே இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னோம். அதனால அவங்க பிளஸ் இவரு அவர் பேர் என்ன சொல்றது, சிவா சொல்லிட்டீங்கல்ல. ஆமா சிவா கரெக்டா. வந்து இந்த வீடு பிரிச்சதுனால இவங்கலாம் வந்து பின்னாடி மறைஞ்சுக்கிட்டு ஓப்பன் இது என்னது டப்பா அடிச்சவங்க, டப்பா அடிச்சவங்க, டப்புக்கு டப்பா 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 டப்பு டப்பா. அதுதான். ஓகே, வேற ஒன்றும் பண்ண முடியாது. அதான் சரி. இதன் பிறகு வந்து தீபக் வந்து குட் எஃபர்ட் சொல்வாரு. ஓகே, இவங்க வந்து ஒரு வார்த்தையில எல்லாரையும் பத்தி ராணுவம் சொல்லிட்டு போவார். அது நல்லா இருந்தது, நல்லா இருந்தது உண்மையிலே. அந்த கொடுத்த டைம்ல டக் 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 டக்னு சொன்னாரு, அதை அப்ரிஷியேட்டும் பண்ணுவாரு. அந்த மாதிரி விஷயம் தான் நான் வந்து ஓகே சொன்னேன். இந்த மாதிரி விஷயத்த கரெக்டா வந்து பேசுறாங்க. அதுதான் அதெல்லாம் ஜேகே அவர்கிட்ட அந்த விஷயங்கள் இல்லாமல் இல்ல. நாம கேட்கறதும் என்னன்னா இப்ப அவர் சொன்னதே தப்பிச்சுக்கிட்டாரு உடனே சொல்லிட்டு பாராட்டுகளையும் சொல்லிட்டு தீபக்கு. இது வந்து நான் வந்து ஒரு நாள் தான் ஆயிருக்கு பாத்துக்கங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு அந்த மனுஷனுக்கும் கதறி கத்திருக்காரு போன சீசன்ல எல்லாம். மாயா மயக்க மாட்டுங்கன்னு. ஆனா இப்ப இந்த நீ மயராண்டி அப்படின்றதுதான் அந்த இதுல சூர்யா சொல்ல தெரியுமா, அவங்க மயராண்டி அப்படின்ற அந்த கதையில தான் எல்லாமே இருப்பாங்க. அவரும் கதறி இருப்பாரு. இதுல வேற வந்து எப்ப இதெல்லாம் வெளியே வந்ததுன்னா ஆரி சீசன்ல தான் பாலாஜி மைக்கே மாட்டலன்றத. அதாவது இந்த பக்கம் நம்ம ஒத்தகண்ணனை வந்து பேசிட்டு இருக்கோம். ஒத்தகண்ணன் வந்து ஏன் ஒத்தகண்ணன் 2 கண்ணோட தான் பிறந்திருப்பாரு. இவங்க கிட்ட கத்தியே ஒத்தகண்ணா மாறி இருப்பாருன்ற நானு. ஓகே, லாஜிக்கலி அதான் அந்த மாதிரி வந்து கதற வச்சிருப்பாங்க போல இருக்குது. இப்பதான் அதனாலதான் இன்னைக்கு வந்து எல்லாமே கரெக்டா இருந்தனால கூர்ந்து இப்படி பார்த்து 2 கண்ணும் ஒரே கண்ணா மாறிடுச்சு. சரி வாங்க, அந்த மாதிரி ஆயிப்போச்சு. சரி விடுங்க. அதெல்லாம் 47 தடவை மைக்கு மாட்ட சொல்லி எல்லாம் கேட்டு இருந்திருக்காருல்ல. சரி லைக் போடுங்க. வந்து 25 நிமிஷம் ஆயிருக்கு. 284 பேர் லைவ்ல இருக்கீங்க. ஒரு 101 லைக் தான் இருக்குது. பாதிக்கு 300 பேர்கிட்ட ஏறக்குறைய இருக்கிறீங்க. அட்லீஸ்ட் ஒரு 250 வரவேணாமா? ஒரு 50 பேர் பாத்ரூம் போயிருந்தா கூட. மற்றவங்க என்ன பண்றீங்க, கொஞ்சம் லைக் போடாதவங்க லைக் போட்டுருங்க ப்ளீஸ். ஓகே, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க. சரியா? சரி வாங்க. இப்ப நான் இப்ப சொல்லாம இருந்துச்சுக்கேன், உங்க வாய்ஸ்க்கு ஒரு மாதிரி நல்லா தானே உட்காந்துருக்கீங்க எழுத்தாப்புல, அதை லைக் போடுறத பத்தி சொல்லலாம் இல்ல அப்படின்னு இப்ப எடுத்துன்னு வருவீங்க. இப்ப இப்படி மாத்திட்டீங்க டக்குன்னு. சரி விடுங்க. சோ எதுல விட்டேன்? ஓகேல விட்டேனா? இல்ல ஜக்கி, ஒரு வேர்ட்ல ஒருத்தரை பத்தியும் சொல்லுவாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது, பாராட்டுகள். ஆமா, அதுல அதுக்கு பிறகு வேற ஏதோ சொன்னேன், அதை மறந்துட்டேன் நான். சரி விட்டுருங்க. இதுக்கு அப்புறம் தான் நாமினேஷன் வந்து என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க மூஞ்சில வந்து இப்படி ஒரு மூஞ்சில அந்த படத்துல இப்படி ஒரு இன்டு மார்க் போட்டு கசக்கி தூக்கி வெளில வீசிடணுமா. இதுதான் நாமினேஷனுக்கான ப்ராசஸ். நான் கூட டைரக்ட் நாமினேஷன் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். அந்த மாதிரி இல்லாம வந்து வெளியில வச்சுட்டாங்க. ஒருத்தரா கூப்பிட்டு அந்த இதெல்லாம் அடைச்சிட்டு யாரை நாமினேட் பண்றான்னு பார்க்கவே முடியாத அளவுக்கு தான் வச்சுட்டாங்க. நாமினேஷன் ப்ராசஸ் செகண்ட் எபிசோட்ல எடுத்துக்கும் போலான்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு 26 நிமிஷம். ஸோ கமெண்ட் எல்லாம் வாசிச்சிட்டிங்கன்னா ஒரு விஷயம் முடியும். ஒரு 30 நிமிஷத்துல முடிச்சிட்டோம்னா செகண்ட் பார்ட் ஒரு 30 நிமிஷம் முடிச்சிடலாம். நீங்க எந்த அளவு கமெண்ட் படிச்சீங்கன்னு தெரியல. கமெண்ட் வந்து முக்கியமான கமெண்ட் தான் படிச்சிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி முக்கியமான கமெண்ட்டை வாசிச்சிருங்க. முக்கியமான கமெண்ட் என் கண்ணில் டக்குன்னு பட்ட கமெண்ட் பார்த்தீங்களா? யூஎஸ் வாய்ஸ் ஓவர் ஆர்மி வாய்ஸ் ஓவருக்காக வந்த எல்லாம் சொல்லிட்டு ஓம் பிரகாஷ், ஜாக்கி டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் யுவர் செல்ஃப், அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும், வயிற்று செல்லம் வெகு விரைவில். ஓகே thank you, thanks for your blessings. and உனக்கு ஒரு மாதிரி இதுக்கு blush இதுல என்ன இருக்குது? உங்களுக்கு கூட தான் ஒருத்தர் இருக்கிறாங்க எங்க ஆபீஸ்ல, உங்களுக்காகவே வந்து காத்திருக்கிறாரு, கதவு திறந்து விடுறாரு. அது மாதிரி தானே. விடுங்க வாங்க. ஒரு பர்சனல்னு உனக்கு ஒண்ணுமே கிடையாதுல்ல. சரி எதுவுமே சொல்ல மாட்டேயா. சூர்யா கலைமுதன் ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே யுவர் லேட் இன் லைவ் வந்து அட்வான்டேஜா அவருக்கு. அவர் லைவ் பாக்கிறதுக்கு ரொம்ப வந்து இருந்தது அப்படிங்கறதையும், வித்வுட் யுவர் வாய்ஸ் மை நேட் நெவர் ஃபுல்ஃபில் அப்படிங்கறதையும் போட்டிருக்காப்ல. அண்ட் நண்டு சிண்டு அவர்கள் வந்தாச்சு, ஹேமலதாவும் வந்தாச்சு, சூர்யா கலைமுதனும் வந்து லைக் போட்டிருக்கேன் அப்படின்னாங்க. ஆமா, கௌரி கோபாலகிருஷ்ணன் அண்ட் யூனிவர்ஸ் எபிக், மாத்ரான் தப்பா படிச்சிட்டீங்க, மாத்ரான்ற மாதிரி படிச்சிருக்கேன் இப்போதைக்கு பேரு. அண்ட் விஜய் ஹைஃபை, அரவிந்தன் எஸ், கார்த்திக் சுடர், சூர்யா கலைமுதன், முகமது ரபீக், ராஜா கிருபா, நிறைய பேர் இருக்காங்க ஜாக்கி. அமேசிங் சோலு, நீலம் குமார், இல்ல அப்படியே கமெண்ட் பேர் படிச்சிடறேன். சுஜாதா பரத், கௌரி ரேமண்ட், நீலம் குமார்,
ஆமாம் இது வரைக்கும். அப்புறம் ஜோ வாசன், யூனிக் கிச்சனு, இவங்க எல்லாரும் வந்திருக்காங்க. லாஸ்ட்டாக வந்தது இப்போ வந்து கவிதா வெங்கடேஷ். இப்போ நீங்கள் சொல்லலாம். எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு படிச்சுட்டேன். அடுத்து வேற ஏதாவது இம்பார்ட்டன்ட் கமெண்ட்? அந்த சாச்சனா வந்து ரொம்ப கிளவரு. அவங்களுக்கு வந்து பாப்புலாரிட்டி, முத்துவுடைய பாப்புலாரிட்டி பற்றி நல்லா தெரியுது. அதனாலதான் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாலாஜி முருகதாஸ், சிவானி மாதிரி அவங்க ட்ரை பண்றாங்க அப்படின்றத பிரியா அவர்கள் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஐயோ, உங்களுக்கு ஃபாதர் ஆஃப் ஃபாரின் கண்ட்ரி ஆகிறதுக்கான யோகம் இருக்கா? ரம்யா சொல்லியிருக்காங்க. ஃபாதர் ஆஃப் ஃபாரின் கண்ட்ரி ஆகிறதுக்கு யோகம் இருக்குன்னா நீங்க தேங்க்யூ சொல்லுவீங்க. சும்மா சொல்றது. நானும் அப்படிதான் யோசிச்சிருக்கேன். சும்மா சொல்லிட்டு போங்க. ஸோ அதுக்கப்புறம் வேற என்ன கமெண்ட் அப்படியே என் கண்ணில் படுறது என்னன்னா, விஜேஎஸ் வந்து வரும்பொழுது டார்லிங்டன் அண்ட் பெல்ஜியம் வந்து நம்மள வந்து திட்டிட்டு போறாருன்ற பயமே எனக்கு இப்போ வந்துருச்சு, அவரோட டார்லிங் சாச்சு நான் பத்தி பேசுறதுனால அப்படின்னு போனா பாலகணேஷ். ஜிகே அவர்கள் சொன்னது வந்து என்னன்னா, பாய்ஸ் வந்து எல்லாமே ஜாக்லினை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பாவம் ஷீ இஸ் கிரைட். அது ஏற்கனவே படிச்சேன் நினைக்கிறேன். ஆமா படிச்சிட்டேன் நான். ஜிகே அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் வந்து என்னன்னா, அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஒருத்தவங்க ரொம்ப ஒரு இதுல இருக்கும்பொழுது அப்ப வந்து மைக் அவுத்து வச்சுட்டு போய் அழணும்லாம் தோணாது. அதனால கூட டக்குன்னு மைக் மாட்டிட்டு அவங்க போயிட்டாங்க அப்படின்னும் பொழுது அது கரெக்டுங்க. மைக்க மாட்டிட்டு அவங்க போயிட்டாங்க அப்படின்றப்ப கதவை தட்டி வா அப்படின்னு கூப்பிட்டு சமாதானப்படுத்துறவங்களை வந்து அப்ப நீங்க அப்படி சொல்லக்கூடாதுல்ல. ஏன்னா வந்து கூட்டு அசிங்கப்படுத்திட்டாங்க. அப்ப மைக் இருக்கும்போது அழுதுங்கன்னா கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும். இது வந்து ஒரு இது நம்ம அழுகிறதே நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு அழுறோம், அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்சிடும். இன்னைக்கு கூட வந்து சௌந்தர்யா கிட்ட அப்படியே லைட்டா அழுது அப்படியே டக்குன்னு ரெடி ஆகி வந்தாங்க. ஆமா, இது வந்து ஒரு விஷயம். இதுக்கப்புறம் இன்னொரு விஷயமா சொல்லணும்னா, முத்துவை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அழுது திரும்பி சமாதானம் தேடுறீங்கல்ல. அதுதான் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் அங்க வந்து. இன்னொரு விஷயம் யாரு பண்றாங்க அப்படிங்கறத பொறுத்து இருக்கு. அதுதான் வந்து ஒரு அதே மாதிரி வந்து நாங்க ஒன்னாலும் ஃபண்ட் ரைஸ் பண்ணி கொடுக்குறோம், நீங்க வந்து கொலை பண்ணிட்டு போங்க அப்படின்ட்டு அமுதா சொல்லி ஏமா இந்த சாக்குலாம் போட்டு கொல்லு கிருஷ்ணா கொல்லு மொமெண்ட் இதெல்லாம். அண்ட் அவர்களே சாச்சனாவை மாதிரியே சுதா அவர்களே பாருங்களா யுவராணி என்னமா சொல்ல வர ஏமா? ஓகே. ஸோ அதன் பிறகு ராதிகா அவர்கள் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஒரு இன்ஸ்டாகிராம் அருண் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அருண் கேர்ள் ஃப்ரெண்டா அவங்களுக்கு ரியலி கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிபிஐ ஒரு நாள் கூட வாட்ச் பண்ண முடியல, ரொம்ப நன்றிங்க அப்படிங்கிற மாதிரி ராஜா கிருபா. யூனிவர்ஸ் அவர்களும் வந்து லேட்டா வந்துட்டேன் ஆனா வந்து ஒர்க்ல இருந்துட்டே கேட்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும். ஓகே. அதாவது முத்து வந்து இன்னைக்கு ரேஷன் ஐட்டத்தை வந்து கேள்வி கேட்டதே வந்து பிரியாணி மேட்டர் வெளியேற்றோன்றதான் கேட்டிருக்காப்ல அப்படின்றதும் கணக்கா வருது அப்படின்ட்டு பார்கவி சொல்லுங்க. அது வந்து நியாயமா கூட இருக்கு. ஆமா, ஒருவேளை வந்து அது வர்றதுக்கு வாய்ப்பு. நான் இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னப்ப மட்டும் அப்படி நியாயமா இருக்குன்னு சொல்ல, பார்கவி சொன்னோடனே நியாயமா இருக்குங்கிறேன். கொஞ்ச நேரம் முன்னாடி இதுதான் நான் சொன்னேன். அப்படிங்களா? முத்து வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணும்போது இங்கிலாந்து அப்படின் போது எப்படி ஃபாதர் ஆஃப் இங்கிலாந்து ஆகும் அப்படின்னு யோசிச்சிருந்தேன். வேற ஒண்ணும் இல்ல. ஃபாதர் ஆஃப் இங்கிலாந்து வேற அவங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. சரி விடுங்க. விஷால், அருண் அண்ட் சத்யாலாம் வந்து டைரக்ட் நாமினேஷனாலே ஜாக்லின் தானா. ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து கண்டினியூஸ் நாமினேஷன் ஜாக்லின் தான். இல்ல அது வந்து முதல்ல நான் திரும்ப சொல்றது, முத்து வந்து முதல்ல அந்த கேம் பிளான்ல ஃபர்ஸ்ட் எடுத்துமே ஜாக்லின் சவுண்ட் தான். இத வந்து அவங்க சொல்ல அதுல வந்து அவங்க ரியாக்ட் பண்றதுதான் வந்து வெளியில இருக்கிறவங்க எப்படி திருச்சி பேசுனாங்கன்னா மாட்டிக்கிட்டாங்க ஜாக்லின் சவுண்ட் வந்து வச்சுங்க அப்படின்ற மாதிரி தன் உள்ள கிடக்க எல்லாம் எடுத்து போட்டாங்கன்னு வச்சுக்காங்களேன். யுவரானே அதே விஷயத்த சொல்லியிருந்தாங்க, அந்த பேட்ச் விஷயத்த. நிறைய பேர் பேட்ச் விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நீலம் குமார் சொல்லிட்டாங்க, விஜய் சேதுபதி எப்பவுமே எப்படின்னா நீ சொல்லன்ற மாதிரி கண்டஸ்டன்ட் கேட்டிருக்காரு. கருணாஸ் காமெடி தான் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாரு. ஓகே. அண்ட் அதன் பிறகு சுஜாதா பாரதி வந்து லைவ்க்கு வந்தது ஹாப்பின்னு இருக்காங்க. ஆமா, லவ் டு லிஸ்னிங் டு போத் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் சரஸ்வதி அவர்கள் வந்து ஐ ரியலி என்ஜாய் யுவர் அனாலிசிஸ், இட் ரிஃப்ளெக்ட்ஸ் எக்ஸாக்ட்லி ஹவ் ஐ ஃபீல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் திருட்டு பிரியாணி வந்து கன்சிடர் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஃபன்னு மாதிரி கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிறத ஒரு விஷயத்தையும் யாரு சங்கீதா அவர்கள் சொன்னாங்க. ஓகேவா?
ஸோ கூடுமான வரை முடிச்சிட்டோமா? ஆமா சார் அண்ட் மேம் டிட் யூ நோட்டீஸ்? ஆமா விஜேஎஸ் வந்து அருணும் முத்துவும் சேவ்டுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அருண் கிட்ட இருக்கிற ஒரு ஆட்டிடியூட பாத்தீங்களா? அதேதான் அப்படின்னு அது கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி அவர் வந்து பயங்கரமா கத்துவாரு, அப்படியே டக்குன்னு வந்து அந்த இடத்துக்கு நான் சாரி கேட்டேன், இனிமே சாரி கேட்டேன் அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அவர் ட்ரிகர் பண்ணிட்டாரு. ஆமா அவர் என்ன வந்து ட்ரிகர் பண்ணும்போது நான் அப்படிதான் அவரை பேச முடியும் அப்படிலாம் பேசுவாரு வெளில லாஸ்டா உட்காந்து டிஸ்கஸ் பண்றப்ப. அப்புறம் டக்குன்னு என்ன சொல்லிட்டாரு, ஓகே இனிமே என்ன விட்ட வந்து கேட்டா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து சரஸ்வதி முப்பலா வந்து நீங்க உங்க என் தாட்டை அப்படியே நீங்க பிரதிபலிக்கிறீங்க உங்களுடைய இதுல அப்படின்ட்டு. ஜானகி வந்து சொல்லியிருக்காங்க ஆர்வ கோளாறு சாச்சனா இல்ல அதாவது வந்த நாள்ல இருந்து எல்லார்கிட்டையும் வாங்கி தின்னுட்டு இப்போ வந்து சத்யா ஒரு பீஸ் கேக் எடுத்ததுக்கு வந்து ஹவு ஷி ஷவுட்டிங் சோ டிஸ்கஸ்டிங் அப்படின்ட்டு சொன்னாங்க. அது என்ன சொல்றதுனே தெரியல. மாயா வந்து கரெக்டா இருக்காங்க ஜாக்கி. பாத்ரூம்ல இருந்து வந்தவன் இப்பதான் வந்து லைக் போட்டாங்களாம். பாத்ரூம்ன்றது ஆபீஸ் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க. சோ லைக் போட்டாங்களாம் வீடியோக்கு. சோ லைக் பண்ணாதவங்க கண்டிப்பா லைக் பண்ணிடுங்க. கவிகே அவர்களும் வந்து 10 நாளா வந்து வர முடியல லைவுக்கே, இன்னைக்கு வந்து வந்துட்டேன் எப்படியோ காட்டிட்டா. ஓகே, இன்னைக்கு கூட அந்த கோவா கேங்லாம் பத்தி பேசினாங்க. கோவா கேங் வந்து நம்ம வந்து செகண்ட் பார்ட்ல பார்க்கலாம். இப்போதைக்கு 34 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆமா இன்னும் நாமினேஷனும் கோவா கேங் பத்தி செகண்ட் பார்ட்ல பிரேம் கோகுல் வந்து அக்ரி த பேட்ஜ் பயாஸ் ஒன் ரீசன் குட் be that Arun and Deepak got the badge on Monday episode beginning itself, while Manjari's badge were even only towards to the end of the Tuesday's episode அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதனாலதான் வந்து எண்ணிக்கை வந்து குறைவா இருக்கு அப்படி பார்த்தா கூட ஜாக்கி. அப்ப கொடுக்கும்போது யாராவது கிளியர் பண்ணுங்கப்பா. பிரேம் கோகுலோட கேள்வி வந்து நியாயமான கேள்வி மாதிரி இருக்கு. ஸோ அது என்னன்னு பாருங்க, அதுக்கான பதில்களை சொல்லுங்க கொஞ்சம். இந்த வாரம் முழுவதும் கேப்டனுக்கு பிக் பாஸ்ல வந்து பாராட்டு மழை தொடரும் பாருங்க அப்படின்னு தங்கம் சொல்லியிருக்காங்க. காரணம் என்ன, அவர் வந்து பயணியர்ல அவர் வந்து பேர் என்ன ரொம்ப வருஷமா இன்னொரு விஷயத்தையும் ஒத்துக்கணுங்க. அவர் வந்து கொஞ்சம் இனிஷியேட்டிவ் எடுக்கிறதா இருக்கட்டும், இப்ப அந்த டீமை வந்து இது பண்றதா இருக்கட்டும். அவரு டீமுக்குள்ளார இருக்கிறவங்களுக்கு வெறுப்பேத்தலாம், பட் பிக் பாஸ் வீட வந்து அவர் கொஞ்சம் வந்து ஆக்டிவா வச்சுக்கிறாப்ல. இப்ப ஒரு சார்ஜென்ட் நான் போடுறேன் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், இவங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, அப்புறம் பாத்ரூம் டீம் இப்ப இன்னைக்கு பிரிச்ச விஷயங்களை இப்ப ஃபர்ஸ்ட் கேப்டன் எல்லாரும் இருந்தாங்க, அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பிரிச்ச விஷயத்தை வந்து கரெக்டா சொல்லும் பொழுது ஐ ஃபெல்ட் இட் இஸ் ஃபைன். ரைட், அத பிரேம் கோகுல் சொன்னது வந்து கரெக்ட் தான் அப்படினு பார்கவி சொல்லிட்டாங்க. ஏனா கிரியேட்டிவ் டீம்ல ஒன் ஆஃப் தி டீம் மெம்பர் அவங்க ஹெட் ஆஃப் தி கிரியேஷன் டீம் போட்டாலே ஒன் பேட்ச் பர் டே அப்படினும்போது அங்க 3 நாள் தான் வரும்போது அது கரெக்ட்டா இருக்கும். லாஜிக்கலி கரெக்ட். ஒத்தகனன் we are sorry. நான் வெரி சாரி. தப்புனு நீங்க எப்படி வந்து அருண் வந்து சாரி நான் சாரி அவ்வளவுதானே. அதேதான் ஜாக்கி. Thank you பிரேம் கோகுல், அது வந்து கிளியர் பண்ணது. ஏன்னா எல்லாருமே அந்த கேள்விகளை முன் வச்சாங்க, கரெக்டா அந்த பாயிண்ட் எடுத்து சொல்ல இந்த பார்கவியாவது சொல்லியிருக்கலாம். யோசிச்சு பாருங்க, நம்மளும் வந்து பயங்கரமா பேசிட்டோம்ல. பிஸ்கெட் பண்ணியிருந்தா எப்படி சொல்லுவா? கண்டிப்பா இங்க வந்தமா அந்த வேலையில கவனம் ரொம்ப என்ன சொல்றது லெத்தாஜிக் ஆயி போச்சு. இந்த சீசன்ல எல்லாரும் தான் இப்படி இருக்காங்கன்னா பார்கவி இந்த மாதிரி இருந்தா இதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா. ஓகே ஓகேவா? அதே மாதிரி பிரியாவும் சொன்னது என்னன்னா, சார்ஜன் செலக்ஷன் வாஸ் a big escape from his power. I feel if someone did not do is like a VP sergeant then பண்ண மாதிரி தீபக் காஸ் கிளவர் அப்படின்ட்டு. ஏன்னா அது உண்மை. ஏன்னா இவங்களுக்குள்ள சண்டை நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கே வந்து போய் இது எடுக்காங்க. ஆனா இந்த விஷயத்த நிறைய எபிசோட்ல செஞ்சிருக்காங்க. அது என்ன பிரச்சனைனா, இப்ப சவுண்ட் வந்து கூட்டின்னு போய் ராயனை வந்து குப்பை எடுக்க சொல்லுவாங்க. ஆமா, இந்த சின்ன சின்ன இடத்தெல்லாம் எடுக்கும்போது அதே தான் வந்து முத்துவையும் எடுக்க சொல்லுவாங்க. இந்த ஒரு சோத்து பருக்க இருக்கிறது எடுக்கணும்னா அவங்க விளையாட்டு தான் சொல்லிட்டு போவாங்க. அது ஒரு ட்ரிகர் பாயிண்ட். ஆக்சுவலி அது சிரிப்பா போயிடுச்சு. அது எப்படியா இருந்தாலும் முட்டிங்கன்னு வச்சுக்காங்களா. இதுவும் வந்து அது எஸ்கேப்கான விஷயம். நக்கலா வேற பேசுறாரு. இப்ப என்னமா உன்னை குளிக்க வைக்கணுமாமா? இல்ல அதுல இன்னொரு விஷயம், அது இந்த நேரத்துல அது நம்ம செகண்ட் பார்ட்ல வந்து அதை கண்டிப்பா பேசுவோம். ஓகே. ஸோ 37 இன்னும் 2 நிமிஷமா. தேங்க்யூ பிரேம். ஈவன் ஐ அண்டர்ஸ்டுட் ஒன்லி நவ். சாரி ஜாக்கி. கிரீன்ஸ் அண்ட் கவுண்டிங் ஸ்டார்டட் லைக் பாஷா. இப்போ சொல்லு. இல்லை நம்ம ரொம்ப சில விஷயங்கள் நம்ம ரொம்ப தெளிவாக சொல்லுவோம். ஏன்னா சில இடங்கள்லாம் இது வந்து கிளியர் பண்ணுவாள். இதனால தான் அது, அதனால தான் இதுன்னு ஏதாவது வாய்ஸ் நோட்டாக தான் அனுப்புவோம். அவ்வளோ ஏதோ பிசைட்டபிள் இருக்குது. இப்போ பாரு அசிங்கமாக போயிடுச்சு குமார் மூமெண்ட் இல்லை அது. இல்லைன்னு ஜாக்கி கற்றுக்குறோம் அவ்வளோதான். எல்லாத்தையும் எல்லா நேரங்களையும் பார்க்கல. இப்போ நம்ம கரெக்டாக சொல்கிறாரு பிரேம் கோகுல்ங்கிறது செக் பண்ணோம். கரெக்டாக சொல்லிட்டாரு. அவ்வளோதான். இந்த மாதிரி சொல்லிட்டு போவீங்களா? எவ்வளோ வருஷம் பிக் பாஸ் பார்க்குறீங்க, ஒரு சமாளிஃபிகேஷனே வரல ஜாக்கி. ஓகே ஓகே ஓகே. அண்ட் அனிதா ஆக்னஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட் போடுறாங்க. ஐ அம் வெரி ஹாப்பி நவ் அப்படின்ட்டு நிறைய பேர் புதுசாக வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் எங்களுடைய நன்றி. அதே நேரத்தில் அதாவது லைக் போடாதவங்க லைக் போட்டுருங்க. ஏன்னா 336 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு லைக்ல. MGM, கிருஷ்ணா பிரியா, மேரி அண்ட் அனிதா இவங்க எல்லாமே இப்போ ஜாயின் பண்ணுவாங்க.
ஸோ 178 பேர் 338 பேர்ல 178 இன்னும் ஒரு 250 வரணும் அப்படின்றது தான் போட்டுருங்க. முத்துவோட ஃபெயிலியர் வந்து சாச்சனாவின் கையில இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஜிகே அவர்கள் போட்டிருந்தார். அதாவது இப்ப சாச்சனா வந்து இல்ல அவர் ரொம்ப கிளவரா சாச்சனா கிட்டே தப்பிச்சிருவாருங்க. ஒரு நாள் 2 நாள் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அப்படியே ஒண்ணு நவுத்திடுவாரு. இல்ல அவர் பேசுறதே நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா சாச்சனாவுக்கு நான் டாப் 5ல வரேன் நீ வரமாட்டேன் அப்படின்றாரு. அது ரொம்ப தெளிவாவே அவர் அதை மென்ஷன் பண்ணி சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். சோ அவருக்கான அந்த விஷயம் டவுட் தான், பட் பார்ப்போம். ஓகேங்களா? சோ 39 நிமிஷங்கள் ஜாக்கி கரெக்டா ஒரு 2-3 கமெண்ட் படிங்க 40 முடிச்சிருவோம் இல்லைங்களா? அந்த ரோபோ வந்து அனுப்ப சொல்றாங்க போயிட்டு ஒரு குட்டாவது. ஆமா பிரியா போய் குட்ட சொல்லுங்க இந்த தர்ஷிகாவும் விஷால் மண்டேலையும். அதே மாதிரி வந்து ரோபோ வந்து மைக் 3 கிட்டயும் வந்து கிரியேட்டிவ் டீம் கிட்டயும் வந்து அவங்களுக்கும் போய் ஒரு குட்டு சொல்லுவாங்க. சாங் செலெக்ஷன் ரொம்ப ஒஸ்டா இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அமுதா விஜய் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கிளாப் பண்ணி விசில் அடிச்சாங்களா ரஞ்சித் நாமினேஷன்ல வரும்போது. இல்ல இதுல ரஞ்சித்தோட நாமினேஷன் ரீசனுக்கு அவர் கரெக்டா வந்து அவங்கள நாமினேட் பண்ணி சொல்லுவாரு. இன்னொன்னு இன்னைக்கு அதாவது இவங்க தான் பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டவங்க, அதாவது இவங்க எல்லாம் இண்டிவிஜுவல் கேம் விளையாட முடியாம இந்த கேப்டனுக்கே வர முடியாம இருக்கிறாங்க. டீமா விளையாடி ஜெயிச்சாங்களே இதுல தானே இவங்க எல்லாம் வந்தாங்க. இப்ப தனித்துவமா விளையாடும் போது அவங்களுடைய விஷயமும் தெரியும். இப்ப வந்து சாப்பாட்டுக்கு நான் தான் போவேன் போய் ஜாம்பாட்ல எடுக்க முடியாது இல்ல, ரொம்ப கஷ்டம் தான். இன்னைக்கு வந்து சாப்பாடு டைம்ல வந்து பிரச்சனை பண்ணாங்க ஆக்சுவலி. அதாவது வந்து எப்படி வந்து ஜாக்கெட் வந்து காஃபி பவுடர் எடுக்கணும் தோசை பவுடர் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி முத்து கிட்ட சொல்லி முத்து போய் அதை வந்து சொல்லுவாங்க. செகண்ட் பார்ட் பேசலாம். இப்போ 40 நிமிடங்கள் ஆயிடுச்சு, நம்ம செகண்ட் பார்ட் போயிடலாங்களா? சரி 40 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்களா? ரைட், ஓகே. ஸோ 40 நிமிஷம் ஆயிடுச்சு. எங்களை சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்பிளே இருக்க QR கோட் அண்ட் இந்தியன் அக்கௌண்ட் அண்ட் யூகே அக்கௌண்ட் இருக்குது. பேபால் அக்கௌண்ட் யூஎஸ்ல இருக்கிறவங்களுக்காக. ஸோ இதன் மூலமா எங்களுக்கு சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க சப்போர்ட் பண்ணலாம். ஸோ நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியும் அன்பும். ஸோ அடுத்த பாகத்தில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.